வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவிப்பு. வெளிநாட்டு தூதுவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் நாட்டிற்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலான கலந்துரையாடல் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் மற்றும் அவரது சகோதரரை மீண்டும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி. இலங்கையில் பரவும் கொரோனா இந்தியாவின் மாறுபாடு அல்ல என முதற்கட்ட ஆய்வுகளில் இருந்து தகவல். யாழ்ப்பாண மாவட்டத்தை முடக்கும் தீர்மானம் இல்லை என அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. தாய்லாந்தின் எல்லைக்கு அருகில் உள்ள மியான்மர் ராணுவத்தின் ஒரு புறக்காவல் நிலையத்தை கரேன் தேசிய ஒன்றிய படை கைப்பற்றியுள்ளது. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை. முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளதாகவும் பின்னர் பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் வார இறுதியில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். රජය තීරණය කරලා තිබෙනවා සිකුරාදා අප්‍රේල් 30 දක්වා මුළු දිවයිනයම පාසල් පෙරපාසල් හා පිරිවෙන්වල පන්ති නොපැවැත්වීම. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரையில் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள், பாலர் பாடசாலைகள், பிரிவின் பாடசாலைகள் ஆகிய அனைத்து மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வார இறுதியில் சுகாதார பிரிவினர், மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் அதிபருடன் கலந்துரையாடி எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மீள திறப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்படும். பாடசாலை மாணவர்களின் சுகாதாரம் குறித்து நாம் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம். எனவே பாடசாலைகளுக்குள் மீண்டும் சுகாதார ஒழுங்குமுறைகள் குறித்து ஆராய்ந்து பார்ப்போம் என பெற்றோர்களுக்கு நாம் பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். තීරණ ගන්නේ දරුවන්ගේ සෞඛ්‍යයට ප්‍රමුඛ වැදගත්කම දෙමින්. ඒත් අපි නැවත වතාවක් අවධානය යොමු කරනවා තාමත් වැදගත් පාසල් තුල සෞඛ්‍ය නිර්දේශ දැඩි ලෙස අනුගමනය කිරීම. அனுசரணை. முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். வெளிநாட்டு தூதுவர்களுடன் இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலானது நாட்டுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலான கலந்துரையாடல் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தூதுவர்களுக்கு இடையிலான சந்திப்பு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மதிப்பை ஏற்படுத்தும் வகையிலானதாகும் எனவும் மாறாக நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான சந்திப்பு அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். විශේෂයෙන්ම අපේ රටේ ජනතාවගේ මානව අයිතිවාසිකම්, සිවිල් අයිතිවාසිකම්, ආර්ථික අයිතිවාසිකම්, සමාජීය අයිතිවාසිකම්, දේශපාලන අයිතිවාසිකම්, ආගමික අයිතිවාසිකම්. நாட்டு மக்களின் சிவில் உரிமைகள், பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் மத உரிமைகள், அதேபோல கலாச்சார உரிமைகள் தொடர்பிலேயே நாம் வெளிநாட்டு தூதுவர்களுடன் கலந்துரையாடி இருந்தோம். அதுவும் நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்காக கிடைக்கப்பெறவிருக்கும் மூலாதாரம் தொடர்பிலும் நாம் வாத விவாதங்களை மேற்கொண்டிருந்தோம். வெளிநாட்டு தூதுவர்களிடையிலான சந்திப்பானது எமது நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மதிப்பை ஏற்படுத்தும் வகையிலானதாகும். மாறாக நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான சந்திப்பு அல்ல. அதனை தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக முன்னிற்போம். அனைத்து உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்போம். அதேவேளை அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் பயணத்தில் முன்மாதிரியாக செயற்படுவோம். இடம்பெற்ற கலந்துரையாடலின் ஊடாக நாட்டில் துயரின் மத்தியில் வாழ்ந்து வரும் மக்களை அதிலிருந்து மீட்க முடியும் என எதிர்பார்த்திருக்கின்றோம். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் கருத்தும் சுதந்திரத்துடனும் அரசியல் சுதந்திரத்துடனும் சகல சட்டப்பூர்வ சுதந்திரங்களும் பாதுகாக்கப்படும் நாட்டினை உருவாக்க இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல் இடமளிக்கும் என்பதே எமது நம்பிக்கையாகும். දේශපාලන නිදහසේ සිට ඔය සෑම නිත්‍යානුකූල නිදහසක් සුරකින්න රටක් නිර්මාණය කරන්නට මේ අද දිනේ පවත්වන සාකච්ඡා ඉවහල් වෙයි කියන එක අපේ විශ්වාසය. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அனைத்து முகமறைப்புகளையும் தடை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
நாட்டில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவான முகக்கவசங்களை தவிர்ந்த புர்கா உள்ளிட்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அனைத்து முகமறைப்புகளையும் தடை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சுகாதார நடைமுறைகளுக்காக பயன்படுத்தப்படும் முகக்கவசங்கள் குறித்த முகமறைப்புகளுக்குள் உள்ளடக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் மற்றும் அவரது சகோதரரை மீண்டும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் மற்றும் அவரின் சகோதரர் ரியாஜ் பதுதீன் ஆகியோரை இன்று முதல் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ஐத் ரோகன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කොළඹ ප්‍රදේශයේදී හිටපු අමාත්‍ය පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රිචාඩ් බදුරුදීන් යන අය සහ ඔහුගේ සොහොයුරා වන රියාජ් බදුරුදීන් பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுருதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதுருதீன் ஆகியோர் கடந்த 24ஆம் தேதி கொழும்பில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்திற்கு அமைய தற்கொலை குண்டுதாரிகளுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் 6(1) அத்தியாயத்திற்கு அமைய 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தும் அனுமதியுடனேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த 72 மணித்தியாலம் இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் 9(1) அத்தியாயத்திற்கு அமைய இன்னும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்ட தற்கொலை குண்டுதாரிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலேயே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட சாட்சியங்களுக்கு அமையவும் சந்தேக நபர்களின் வாக்குமூலம் மற்றும் இலத்திரனியல் பரிசோதனைகள் சாட்சியங்களுக்கு அமையவுமே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலத்திரனியல் சாட்சிகள் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர். அதனை மையமாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் மேற்கொள்ள உள்ளனர். අනිකුත් තාක්ෂණික සාක්ෂි විද්‍යාත්මක සාක්ෂි මේ සියල්ල පදනම් කරගෙන ඔවුන් අත්අඩංගුවට ගනු ලැබුවා. විශේෂයෙන්ම විමර්ශකයින්ගේ අවධානය යොමු වී තිබෙන්නේ මේ සම්බන්ධයෙන් තාක්ෂණික සහ විද්‍යාත්මක සාක්ෂි විශ්ලේෂණය කරමින් நாட்டில் இன்று மேலும் 674 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,03,050 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 674 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்றிரவு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 276 பேர் குணமடைந்துள்ளனர். அதனால் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,856 அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக குணமடைந்தவர்கள் மற்றும் மரணமடைந்தவர்களை தவிர்த்து 7,826 பேர் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் 647 பேர் கொரோனா தொற்று காரணமாக இதுவரை உயிர் இழந்துள்ளனர். இதேவேளை நேற்று கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 997 பேரில் 173 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கம்பஹா மாவட்டத்தில் 170 பேர், காலி மாவட்டத்தில் 92 பேர், மொன்றாகலை மாவட்டத்தில் 86 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 74 பேர், திருகோணமலை மாவட்டத்தில் 59 பேர், குருநாகல் மாவட்டத்தில் 49 பேர், பதுளை மாவட்டத்தில் 25 பேர், புத்தளம் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தலா 22 பேர் என நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 பேர், கேகாலை மாவட்டத்தில் 16 பேர், அனுராதபுரம் மாவட்டத்தில் 15 பேர், வவுனியா மாவட்டத்தில் 11 பேர், அம்பாறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் தலா 7 பேர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 பேர், மன்னார் மாவட்டத்தில் 2 பேர், புலனறுவை, கிளிநொச்சி, ஹம்பாந்தோட்டை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் என்ற அடிப்படையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த 45 பேர் அடங்கலாக நேற்று கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் 260 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன்
புதிதாக சிறை வைக்கப்படும் கைதிகளிலேயே அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளரும் நிர்வாகம் மற்றும் புனர்வாழ்வு ஆணையாளருமான சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் பரவலடைந்து வருகின்ற நிலையில் சிறைச்சாலைகளில் 260 வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைதிகளின் உறவினர்கள் அவர்களை பார்வையிட வரும்போது கைதிகள் ஒன்று கூடுவதனால் வைரஸ் பரவல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது என்பதனால் 2 வாரங்களுக்கு கைதிகளை பார்வையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிதாக சிறை வைக்கப்படும் கைதிகள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டு PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அதற்கமைய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படுபவர்கள் சிகிச்சைக்காக கந்தக்காடு சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் ஏனையவர்கள் தனிமைப்படுத்தல் காலம் முடிவடைந்ததுடன் உரிய சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். புதிதாக சிறை வைக்கப்படும் கைதிகளிலே அதிகளவான வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். ஏற்கனவே சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்த மட்டத்திலேயே இருக்கின்றது. கட்டாயம் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய கைதிகள் மாத்திரமே நீதிமன்ற விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்படுகின்றனர். ஏனையவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்று வருகின்றன என சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா பொகவந்தலாவ கிவ் தோட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ சுகார வைத்திய அதிகாரி ஜெய் கணேஷ் தெரிவித்துள்ளார். நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்றுக்குள்ளான குறித்த குடும்பத்தின் தந்தையுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் எனவும் தொற்றாளர்களில் 4 மாத குழந்தை ஒன்றும் 7 வயது சிறுவன் ஒருவரும் அடங்குவதாக தெரிவித்த பொகவந்தலாவ சுகார வைத்திய அதிகாரி பொகவந்தலாவ கெகஸ்வோல் தோட்டத்தில் ஒருவருக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தொற்றாளர்கள் வசிக்கும் வீடு மற்றும் அவர்கள் சென்று வந்த இடங்களும் தோட்ட நிர்வாகத்தால் கிருமித்தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை ஹொட்டகலை நகரிலும் பெண் ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவில் குறித்த பெண்ணுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் கொழும்பு வம்பலப்பட்டி பகுதிக்கு சென்று வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நுவரெலியா அம்பகமுவ பொது சுகார பிரசோர் காரியாலயத்துக்குட்பட்ட வட்டவளை பகுதியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் வட்டவளை பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவத்தையில் 8 பேர், சமன்புர கமையில் 3 பேர், தியகலையில் ஒருவர் என 12 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இவர்களை கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களோடு தொடர்பை பேணியவர்களை சுய தனிமைப்படுத்த உள்ளதாகவும் பொது சுகார அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹேட்டனில் போலீஸ் நிலைய சாரதி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுயநமுற்ற நிலையில் டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அவருக்கு மேற்கொண்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. டிகோயா பொது சுகாதார அதிகாரிகளால் தொற்றுக்குள்ளான போலீஸ் சாரதி சுயதனிமை மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குறித்த சாரதியோடு தொடர்பினை பேணிய போலீஸ் அதிகாரிகள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தாக்கத்தை அடுத்து நாட்டில் மேலும் சில கிராம சேவர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை மாவட்டத்தின் கிங்குராங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீகத கிராம சேவர் பிரிவும், மாத்தளை மாவட்டத்தின் உக்குவளை பிரதேசத்தின் பல்லேகும்பர கிராம சேவர் பிரிவும் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் பரவும் கொரோனா இந்தியாவின் மாறுபாடு அல்ல என முதற்கட்ட ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் பரவும் கொரோனா தொற்றின் மாறுபாடு இலங்கையில் பரவுகிறது என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என முதற்கட்ட ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் பரவும் வைரஸின் மாற்றம் குறித்த முழுமையான விவரம் அடுத்த வாரம் வெளியாகும் என யாவத்தினபுர பல்கலையின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் ஆய்வுக்கூட தலைவரான வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் வைரஸ் பரவ வாய்ப்புள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சாத்தியத்தை குறைக்க சுகாதார அதிகாரிகள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர். நாட்டில் பரவி வரும் வைரஸ் ஒரு பிறழ்வுக்குட்பட்டது மற்றும்
ஒரு புதிய மாறுபாடாக கூட இருக்கலாம் என முதற்கட்ட ஆய்வுகள் காட்டுவதாகவும் வைத்திய சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். குறிப்பாக பண்டிகை காலத்துக்கு பின்னர் கொழும்பு, குருநாகல் மற்றும் கண்டியிலிருந்து புறப்பட்ட மாதிரிகளில் இந்த பிறழ்வை அவதானித்ததாகவும் தெரிவித்துள்ள அவர், தற்போது இலங்கையில் பரவி வரும் வைரஸ் வேகமாக பரவி வருவதாகவும் அதிக அளவில் பரவக்கூடும் என்பதனால் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை அவசியம் பின்பற்றினால் வைரஸ் மேலும் பரவதை தடுக்க முடியும் எனவும் வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓலைச்சுவடிகளில் இருந்து பெறப்பட்ட மருத்துவ குறிப்புகளிலிருந்து 3 நாட்களில் கொரோனா வைரஸ் தொற்றை உடலில் இருந்து முற்றாக அகற்றவல்ல மருந்து பொருளொன்றை கண்டுபிடித்துள்ளதாக பாரம்பரிய வைத்தியர் ரந்திலகே ரோகண தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපේ රටේ විතරක් නෙමේ මුළු ලෝකයේ පුරාම ලොකු ව්‍යසනයකට මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මේ කොරෝනා எமது நாடு மாத்திரமல்லாது உலக நாடுகளும் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் காரணமாக பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளன. ஆகவே அதனை கருத்தில் கொண்டு எமது பரம்பரையினரை சேர்ந்த மூதாதையர்கள் கண்டுபிடித்த மருந்து பொருட்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தவுள்ளேன். அதுவும் ஓலைச்சுவடிகளில் இருந்து பெறப்பட்ட மருத்துவ குறிப்புகளில் இருந்து நீண்ட ஆயுளுக்கான சூரணம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனை மருந்து பொருள் என்பதற்கு பதிலாக துணை உணவுப் பொருள் என்று கூறுவது பொருத்தமானதாக இருக்கும். ஏனெனில் மனித உடலில் காணப்படும் காற்று, பித்தம் மற்றும் சளி ஆகியவற்றில் ஏற்படும் சிக்கல் நிலைமைகள் காரணமாகவே மனித உடலில் நோய் நிலைமை ஏற்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த துணை உணவுப் பொருளின் காரணமாக எம்மால் பலவற்றை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இருக்கும் கிருமியை உடலில் இருந்து 3 நாட்களில் அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்த வல்லதாக குறித்த மருந்து பொருள் காணப்படுகின்றது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதனூடாக உடலை ஆரோக்கியமாக பேணக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்கள் தொற்றாத நோய்களினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோய்களில் இருந்து மீள வேண்டுமாயின் நோய் எதிர்ப்பு சக்தி இவர்களுடைய உடலில் காணப்பட வேண்டும். அத்துடன் இந்த வைரஸ் தொற்று ஏற்படுவதன் காரணமாக சுவாச தொகுதி பாதிப்புக்குள்ளாகி அவர்களுடைய உடலில் நிமோனியா நிலைமை ஏற்படும் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. வயது பேதமின்றி உலக நாடுகளில் பலர் உயிரிழக்க நேர்ந்துள்ளது. නියුමෝනියා තත්ත්වයකට ඇවිල්ලා ජීවිත හානි වෙනවා. දැන් වයස් ભેදයකින් තොරව ලෝකේ පුරා මිනිසුන්ට ජීවිතක්ෂයට පත් වෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. இலங்கையில் தினசரி கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர் தொகை கிட்டத்தட்ட 1000 என்ற அளவுக்கு அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள் பெரும்பாலும் நிரம்பியுள்ளதாக ஆரம்ப சுகாதார தொற்று நோய்கள் மற்றும் கோவிட்-19 நோய் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் கோவிட்-19 வைரஸின் புதிய பிறழ்வு அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொற்றுநோய் வேகமாக பரவி வருகிறது. அத்துடன் புதிய பிறழ்வு வைரஸால் இளம் வயதினர் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் இள வயதினர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது எனவும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொற்றுநோய் ஆபத்தை தணித்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் முடியுமான அளவு சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றி செயற்பட வேண்டும் என பொது சுகாதார பிரசோர்கள் சங்க செயலாளர் மகேந்திர பாலசூரிய வலியுறுத்தியுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் மக்கள் செயற்பட்ட விதம் தற்போது நாட்டில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதற்கு காரணமாகும். கொரோனா பரவுவதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்த நிலையிலேயே மீண்டும் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. புத்தாண்டு காலத்தில் இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருந்த போதும் மக்கள் அது தொடர்பாக சிந்திக்கவில்லை. தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றனர். அதனால் அனைத்து பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் முடியுமான அளவு சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றி செயற்பட வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறும் போது முகக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும். மக்கள் நடமாடும் பொது இடங்களுக்கு சென்று திரும்பியதுடன் கைகளை சவர்க்காரமிட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். 1 மீட்டர் இடைவெளியை பேணிக்கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பிரசோர்கள் சங்க செயலாளர் மகேந்திர பாலசூரிய குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள தயாராகவில்லை என முன்னாள் சுகாதார அமைச்சர் ஆயுத சேனாரட்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். නමුත් අද පැටලිලා තියෙන අද එන්නත් නැහැ. අද එන්නත් ලබා ගන්න තැනක් නැහැ. මේ වගේ
එතකොට එක පැත්තකින් එන්නත් නෑ එකත් පැත්තකින් පහසුකම් නෑ. தற்போது நாட்டில் தடுப்பு மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் வழிமுறைகள் இல்லை. ஒரு புறம் தடுப்பு மருந்துகள் இல்லை, மறுபுறம் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்று எதிர்கொள்வதற்கு தயாராகவில்லை. நாம் கடந்த 3 மாதங்களாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கான 3வது அலை ஏற்படுவதற்கான அச்சுறுத்தல் நிலைமை காணப்படுவதாக எச்சரிக்கை விடுத்திருந்தோம். இருப்பினும் அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. அரசாங்கம் இப்பொழுது எந்த வழியில் பயணிக்கிறது? அரசாங்கத்திற்கு இப்பொழுது பயணிக்க வேறு எந்த வழியும் இல்லை என்று கூற முடியும். ஏனெனில் ஒரு புறம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது, மறுபுறம் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. அத்துடன் இணைந்ததாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஊழல் மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு வீழ்ச்சி கண்ட அரசாங்கத்தின் மாற்று வழியாக இருப்பது கைதுகளாகும். அதுவும் ஒரு புறத்தில் அசாக் சாலியை கைது செய்துள்ளனர். அதனை மையமாக கொண்டு சிங்கள பௌத்த மக்களை தூண்டிவிட எத்தனிக்கின்றனர். சஹ்ரானை கைது செய்யுங்கள் என வெளிப்படையாக நாட்டிற்கு தெரிவித்தவரே அசாக் சாலி. அது மாத்திரமல்ல, தீவிரவாத அமைப்புகளுக்கு தடை விதியுங்கள் என ஒரு முஸ்லிமாக அச்சமின்றி அவர் தெரிவித்தார். மறுபுறம் ரிஷாத் பதுர்தீனை கைது செய்துள்ளனர். அதுவும் அவரை அதிகாலை வேளையிலேயே கைது செய்துள்ளனர். அவரது வீட்டின் மதிலுக்கு ஊடாக வீட்டினுள் பாய்ந்து அவருடைய அறைக்குள் நுழைந்து கைது செய்ய முற்பட்டுள்ளனர். அவர் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார். இந்த நிலையில் அவருடைய பாராளுமன்ற வரப்பிரசாதம் பாதுகாக்கப்பட வேண்டும். தற்போது அவரை தடுத்து வைத்துள்ளனர். சஹ்ரானுடைய குண்டு தாக்குதல் தொடர்பில் அவருக்கு எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பதை ஜனாதிபதியும் பிரதமரும் அறிவார்கள். இருப்பினும் கைது செய்துள்ளனர். නං කිව්වහම ඒ නං වලට අත්අඩංගුවට ගන්න. ඇත්තටම ජනාධිපතිතුමා අගමැතිතුමා බැසිල් රාජපක්ෂ ඔක්කොම දන්නවා මොහුට විරුද්ධව කිසිම චෝදනාවක් නැහැ. මේකේ සහරාන්ගේ ප්‍රහාරය ගැන කිසිම චෝදනාවක් නැහැ. නමුත් ගන්නෙ මොකටද? එක එක්කෙනා සනසන්නට. மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதற்காக பாடசாலைகளை தொடர்ந்தும் நிர்வகித்து செல்வதே பொருத்தமானது. இதற்கு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுமாயின் கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்து செல்ல முடியும் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஸ்ரீ சமரவீர தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் சில பாடசாலைகளிலும் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் உள்ளடங்குகின்றனர். எனினும் இவர்களுக்கு பாடசாலைகளுக்குள் தொற்று ஏற்பட்டதை விட வெளியிடங்களில் இருந்தே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக பாடசாலைகளை தொடர்ந்து நிர்வகித்து செல்வது பொருத்தமானது. எனினும் இதன் போது மிக அவதானத்துடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும். குறிப்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள் மாத்திரமன்றி பெற்றோரும் இவ்வாறு பொறுப்புடன் செயற்படுவார்களாயின் சவாலின்றி கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்து செல்ல முடியும் என தெரிவித்துள்ளார். கொரோனா தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு முரணாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 108 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத் ரோகன தெரிவித்துள்ளார். கொரோனா தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு முரணாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் இதுவரை 3755 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 3650 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத் ரோகன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது அனைவரும் முகக்கவசம் அணிந்திருப்பது கட்டாயமாகும். எவரேனும் முகக்கவசம் அணியாதிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு முகக்கவசம் அணியாமல் இருக்கும் நபர்களை வர்த்தக நிலையங்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பொது இடங்களுக்குள் பிரவேசிக்க அனுமதி வழங்க வேண்டாம். இவ்வாறான நிலையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டதாக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்திற்குள் 108 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரை 3755 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுள் 3650 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கைகளின் போது களுத்துறை மாவட்டத்திலே அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தை முடக்கும் தீர்மானம் இல்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகிஷன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட ரீதியான கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பார்க்கலாம். நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் யாழ் மாவட்டத்தை முடக்கும் தீர்மானம் இல்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகிஷன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் தற்போதைய கொரோனா நிலைமைகள் தொடர்பில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்பொழுது அரசினுடைய இந்த புதிய அறிவுறுத்தலுக்கு அமைய சுகாதார வழிமுறைகளை எங்களுடைய பொதுமக்கள் மற்றும் ஏனைய அரச, தனியார், தொழில்துறை நிறுவனங்கள் அனைவரும் இந்த புதிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கல்வி நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே பாடசாலைகளுக்கு என்ன கல்வி அமைச்சு விடுத்திருக்கின்ற உத்தரவு, அதே போன்று
வடமாகாண கல்வி அமைச்சு விடுத்திருக்கின்ற உத்தரவு போன்றவற்றையும் அதே நேரத்திலே எங்களுடைய சுகாதார பகுதியினர் விடுத்திருக்கின்ற சுகாதார வழிகாட்டல்களையும் அவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இந்த இதிலே அவர்கள் வகுப்பறையிலே 50% அளவு மாணவர்களை அல்லது மாற்றொழுங்கு மூலம் அந்த கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். ஆனால் எங்களுடைய சுகாதார நடைமுறைகளும் சமூக இடைவெளி பேணுதல், முகக்கவசம் அணிதல் போன்றவை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். வழிபாட்டு இடங்களிலே தற்பொழுது 50 பேருக்கு இந்த ஒன்று கூடல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தமிழ்நாட்டிலே இந்த தொற்று அதிதீவிரம் பெற்றிருக்கின்றபடியினாலே எங்களுடைய மீனவர்கள் கடலுக்கு ஆழ்கடல் மீன்பிடிக்கு செல்கின்ற மீனவர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த கரையோர மீன்பிடி சமூகங்களும் இந்த விடயத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில சட்டவிரோத செயற்பாட்டாளர்கள் மூலம் இந்த தொற்று யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. இதற்கு நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க முற்பட்டாலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவையாக இருக்கின்றது. ஆகவே இந்த கொரோனா தொற்று பரவல் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்ற நிலையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற பொதுமக்களை பாதுகாப்பதற்காக எடுக்கின்ற, அதாவது சுகாதார பகுதியினர் மற்றும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து எடுக்கின்ற நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக பிரதானம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் ஒத்துழைத்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் அனைவரையும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். தற்போதைய நிலையிலே அவ்வாறான எந்த விதமான திட்டமும் இல்லை. ஆனால் அரசாங்கம் சில ஏனைய மாவட்டங்களிலே சில கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை அங்கு அந்த சுயநிலைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு நிலைமை யாழ் மாவட்டத்தில் ஏற்படவில்லை. அவ்வாறு ஏற்படும் பொழுது நிச்சயமாக அந்த நிலைமையை அனுசரித்து அந்த தீர்மானம் எடுக்கப்படலாம். யாழ்ப்பாண நகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் பிரதான சந்திகளில் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதை கண்காணிக்கும் பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். பிரதான சந்திகளில் கடமைகளில் நிற்கும் இராணுவத்தினர் முகக்கவசங்களை உரிய முறையில் அணியாதவர்களை எச்சரித்து அவற்றை உரிய முறையில் அணிந்து செல்லவும் பணித்து வருகின்றனர். பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தடுப்பதோடு யாழ் நகர பகுதிகளில் சன நெரிசலை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டினையும் இராணுவத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் அதேவேளை நாடு அபாய கட்டத்தை இன்னும் எட்டவில்லை என சுகாதார தரப்பினர் தெரிவித்து வரும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் கடைபிடிப்பதனை உறுதிப்படுத்தும் முகமாகவும் மக்களின் பாதுகாப்புக்காக இராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் கொரோனா விழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்று போலீசாரினால் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. காங்கேசன்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் தெல்லிப்பளை போலீஸ் பரிசோதகர் மேர்ஷன் இந்துக்க சில்வாவின் தலைமையில் இந்த விழிப்புணர்வு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வர்த்தக நிலையங்களில் வர்த்தகங்கள் செயற்படும் விதம், பேருந்துகளில் பயணிப்பவர்கள், சந்தைகளில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. முகக்கவசம் அணிவது மற்றும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவது குறித்து இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையின் போது முகக்கவசம் அணியாதோர் போலீசாரினால் கடுமையான எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா, நோர்வுட் நகர் உள்ளிட்ட இடங்களில் நோர்வுட் போலீசாரால் இன்று திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நகரில் உள்ள கடைகள் மற்றும் பொது இடங்கள் போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது பொகவந்தலாவையில் இருந்து ஹெட்டன் நோக்கி சென்ற பேருந்து ஒன்று போலீசாரால் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்தில் இருந்த பயணிகள் யாவரும் கீழே இறக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதன்போது முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பேணாமலும் சென்ற பயணிகள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டதுடன் சிலர் நோர்வுட் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சுகாதார வழிகாட்டல்களை மீறி பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவில் முகக்கவசங்கள் அணியாமை மற்றும் உரிய முறையில் சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டல்களை பின்பற்ற தவறியவர்களுக்கு எதிராக போலீசார் கடுமையான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். வீதிகளில் நடந்து செல்பவர்கள், மோட்டார் சைக்கிள்கள், வாகனங்கள் என்பவற்றில் பயணிப்பவர்கள் உரிய முறையில் முகக்கவசம் அணிந்து செல்லாதவர்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் கொரோனா 3வது அலையின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதாரத்துறையினரும் போலீசாரும் பல்வேறு நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதனையடுத்து வவுனியாவில் சுகாதார முறைகளை உரிய முறையில் பின்பற்ற தவறியவர்கள் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவதை அவதானிக்க முடிந்தது. கிளிநொச்சி பொது சந்தை இன்று தொற்று நீக்கி திரவம் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. கரைச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான பொதுச்சந்தை வர்த்தக நிலையங்களை அரைநாட்கள் பூட்டி அனைத்து வர்த்தக நிலையங்களுக்கும் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டது. கொரோனா வருவதை தடுக்கும் முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக கரைச்சி பிரதேச சபையினரும் பொது சந்தை வர்த்தகர்களும் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். கொரோனா சுகாதார கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் BSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா சுகாதார கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை புறமைப்பதற்காக வடக்கு மாகாணத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் நிதி கிடைத்துள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வவுனியா மாவட்ட சேலத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஆளுநர் மக்களின் காணி பிரச்சினைகள், சுகாதார பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட்டதாக குறிப்பிட்டார். கோவிட் பரம்பல் இப்போது உண்மையாக வடமாகாணத்திலே கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. நேற்றைய அறிக்கையின்படி தொடர்ந்து பரவாமல் இருப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் ஏற்கனவே எல்லா மாவட்டங்களிலும் அரசாங்க அதிபர்களின் தலைமையிலே கூட்டங்கள் நடைபெற்று அது சம்பந்தமான மீளாய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்று மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு நான் வழங்க வேண்டிய அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். நாளை என்னுடைய தலைமையிலே மீண்டும் இது சம்பந்தமான மீளாய்வு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. இதற்கான கடுமையான அறிவுறுத்தல்களும் இவற்றை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் நான் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளேன். இந்த வருடத்திற்கான வேலை திட்டங்கள் பொதுவாக குறிக்கப்பட்ட அளவிலே முன்னேற்ற நிலைமையிலே காணப்படுவதுடன் பல வேலை திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக வாரி சௌபாய்க்கா உட்பட வீதி அபிவிருத்தி சம்பந்தமான திட்டங்கள், ஏனைய ஐ ப்ராஜெக்ட் போன்ற திட்டங்கள் தற்போது நல்ல முறையிலே முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைவிட மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள், ஏற்கனவே கைவிடப்பட்டிருக்கின்ற வீடுகளை வீடு அற்றவர்களுக்கு பயனளித்தல், பொதுவாக மக்களுக்கு காணப்படுகின்ற காணி பிரச்சனைகள், அதே போல் விவசாயிகளுக்கு காணப்படுகின்ற விதை நெல், விதை உளுந்து சம்பந்தமான பிரச்சனைகள், இவற்றிற்கான தீர்வுகளும் இன்று காணப்பட்டது. அதைவிட விசேடமாக கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஆராயப்பட்டன. கல்வித்துறையிலே காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மாகாண சபை முன்னெடுத்து வருகின்றது. அதேபோல் சுகாதாரத்துறையிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளிலே மிக முக்கியமாக மருத்துவர்களுடைய வெற்றிடம் சம்பந்தமாக இங்கு ஆராயப்பட்டது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல முறை அமைச்சிலே கலந்துரையாடி இருக்கின்றோம். தொடர்ந்து நான் சுகாதார அமைச்சரோடு இது சம்பந்தமாக கலந்துரையாட உள்ளேன். சுகாதார வைத்தியசாலைகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கின்றது. அவற்றினூடாக அவற்றை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தற்போது ஆரம்ப சுகாதார நிலையங்களை புனரமைப்பதற்காக 500 மில்லியன் வடமாகாண சபைக்கு கிடைத்துள்ளது. அவற்றினூடாக அவற்றை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்தில் 2578 ஏக்கரில் சிறுபோக செய்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான சிறுபோக பயிற்சியை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் மன்னார் உயிலங்குளம் விவசாய மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள், நீர்ப்பாசன திணைக்களம், விவசாய திணைக்களம், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையிலே மன்னார் மாவட்டத்தில் சிறுபோக பயிற்சியை புலவுகளின் கீழ் செய்யும் நடைமுறை காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இம்முறையும் நெற்பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்ற ஆலோசனைகள் கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்டன. கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக 11ஆம், 12ஆம், 13ஆம் கட்டை பிரதான வாய்க்கால்கள், அடைக்கல மோட்டை பிரதான வாய்க்கால், சின்ன உடைப்பு பிரதான வாய்க்கால், பெரிய உடைப்பு பிரதான வாய்க்கால் என்பவற்றினூடாக 2578 ஏக்கரில் இம்முறை நெற்பயிற்சியை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக குருவில்வான் வாய்க்கால் ஊடாக 400 ஏக்கர் மேட்டுநில பயிற்சியை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சகல உர விநியோகங்கள், விதைநெல் விநியோகம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அடாத்து பயிற்சிகை தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் அடாத்து பயிர் செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
கால்நடை கட்டுப்பாடுகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கால்நடை வளர்ப்பாளர்களால் கால்நடைகளின் கட்டுப்பாடுகளை உரிய முறையில் மேற்கொள்ளாத பட்சத்தில் அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்வது தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசாங்கத்துடன் இணைந்து பயணித்தால் மட்டுமே அம்பாறை மாவட்டத்தை காப்பாற்ற முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் PHPS தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டால் மாத்திரமே அம்பாறை மாவட்டத்தை காப்பாற்ற முடியும், இல்லையில் தமிழர்கள் வாழ்ந்தமைக்கான தடயமும் இல்லாது போய்விடும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பிரமுனவின் பொத்துவில் தொகுதி அமைப்பாளருமான PHPN தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேசத்தில் தரம் உயர்வுக்கு தடையாக இருந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே எனவும் சாடினார். அக்கறை பெற்றுள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டம் கட்டாயம் அரசாங்கத்தில் சேர்ந்து போகணும், இல்லாட்டி தடமழியும். இப்போ பல கிராமங்கள் அழிஞ்சு வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்கள்லாம் சகோதர கிராமங்களில் கூலி வேலைக்கு போகிறாங்க, அடிமை வேலைக்கு போகிறாங்க. அந்த பித்தலாட்டக்காரருடைய அரசியலை நம்பி இருந்தவண்டா தமிழ் அம்பாறை மாவட்டத்தை இழக்க வேண்டி வரும். அம்பாறை மாவட்ட மக்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரை 15 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. ஜெர்மனி, கனடா, பிரான்ஸில் இருக்காங்க. அவங்க என்ன வெளிநாட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வேறு இடமே இல்லை, போக்கிடமே இல்லை. ஆக நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து எங்களோட மாவட்டத்தை, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இல்லாவிட்டால் எங்களோட மாவட்டத்தில் அந்த தொகுதியாவது காப்பாற்றுவதற்கு நாங்கள் அரசுடன் இணைந்து பயணிப்பது தான் சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் அவர்களுக்கு அந்த தமிழ் டிவிஷனை தரம் உயர்த்தக்கூடாது என்பதிலே அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மிகவும் மும்முரமாக இருந்தார்கள் என்பது அந்த காலகட்டத்தில் எனக்கு நன்றாக விளங்கியது. அரசாங்கம் கூறியதைப் போன்று விவசாயிகளுக்கான நிதி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ருலி ரட்னதேரர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி ஒரே தடவையில் ரசாயன உரத்தை நிறுத்துவதனால் நாட்டில் சிக்கல் நிலை உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ருலி ரட்னதேரர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ගොවියන්ට විශේෂයෙන්ම කාබනික පොහොර අමුතුවෙන් දෙන්න අවශ්‍ය නැහැ. ගොවියන්ට කාබනික පොහොර හදාගන්න පුළුවන්. விவசாயிகளுக்கு இயற்கை உரத்தினை வழங்க வேண்டியது அவசியமில்லை, ஏனெனில் அதனை அவர்களே தயாரித்துக் கொள்வார்கள். அரசாங்கம் எந்த அறிவித்தலுமின்றி ஒரே தடவையில் இரசாயன உரத்தை நிறுத்துவதிலேயே சிக்கல் நிலைமையுள்ளது. அவ்வாறு நிறுத்த வேண்டுமாயின் முறையான விதத்தில் சிறிது சிறிதாக நிறுத்த வேண்டும். ஏனெனில் மண்ணை பரிசோதித்த பின்னர் மக்கள் தேவையற்ற விதத்தில் யூரியாவை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் மக்கள் யூரியாவினை பாவிக்கும் அளவு குறைந்ததாக தெரியவில்லை. அரசாங்கம் மண்ணை பரிசோதித்த பின்னர் மண்ணில் நைட்ரஜன் கலக்கும் அளவு அதிகரித்த மட்டத்தில் காணப்படுகிறது. ஆகவேதான் அரசாங்கம் யூரியாவை மிக குறைவாக வழங்க தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. இதில் உள்ள சிக்கல் நிலைமை என்னவெனில் அரசாங்கம் கூறியதை தற்போது நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதியை வழங்குவதாக கூறியது, ஆனால் இதுவரை அதனை வழங்கவில்லை. எதற்காக விவசாயிகளுக்கு வழங்காது காலம் கடத்துகின்றனர்? அதே போல யூரியாவை பாவிக்க வேண்டிய அளவு தொடர்பிலும் மக்கள் தெரியப்படுத்த வேண்டும். அதனை மேற்கொண்டால் பின்னராக நாட்டிற்கு உரத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. பெரும்போகத்தை சிறந்த முறையில் செய்ய முடியும். ஆகவே ஜனாதிபதி கூறியதை போன்று நிதியை மாத்திரம் விவசாயிகளுக்கு வழங்குமாறு தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு எதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. සියලුම කුඹුරුවට පොහොර දෙන්න කියලා ඒ සඳහා මෙහෙයුම කරන්න සූදානම් අපට මාස 5කට කලින් කියන්න. ඔබතුමාගේ තීරණය ඒ කියන්නේ ගොවියන්ට මුදල් දෙනවයි කියලා තීරණේ විතරයි අපට අවශ්‍ය. ඉතුරු ටික අපි කරන්න රජය අපට අනිත් කිසි දෙයක් කරන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.